வாங்க நம்ம தமிழ் குக்கிங் சேனலில் நம்ம செய்ய போகிறது கனவா மீனுங்க. இது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா இதை விடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பிடிக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிலோ அளவுக்கு கனவா மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுறன்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது மற்ற மீன் மாதிரி இல்லை, குக்கரில் நல்லா விசில் விட்டு வேக விடணும். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 6-7 விசில் விட்டு வேக விடுங்க. இது நல்லா வேகணும். ஆட்டுக்குடல்லாம் வேகும்ல, அந்த மாதிரி இது நல்லா வேகணும். அது வேகிறதுக்குள்ளே அடுத்த அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கும் இஞ்சி 3/4 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி 1 கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி அரைச்சா போதும், பெரிய தக்காளியாக. அதையும் நல்லா வதக்குங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். மூடி போட்டு சிம்மில் வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கரில் வெந்த கனவா மீனை இதில் கலந்து விடுங்க. மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்ததுன்னா அதையும் எடுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. இது நல்லா சுண்ட விடுங்க. நல்லா வெந்து சுண்டி வரணும். ரெடி ஆயிடுச்சு கனவா மீன் கிரேவி. இது அருமையாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.